வினிதா உனக்கு தெரியாதுமா, இன்னைக்கு நம்ம அந்தஸ்தோடும் கௌரவத்தோடும் வாழறதுக்கு காரணம் இப்போ வந்துட்டு போனாரு அந்த ஜிகே தான். நம்ம அப்பா அம்மாவும் ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி அந்தஸ்தியம் கொடுத்து வாழ வச்சுட்டு இருக்காருன்னா அது காரணம் அந்த ஜிகே தான். உங்க அண்ணா இன்னைக்கு ஒரு பெரிய விஐபி, 86 பில்டிங்கை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கான், கோடி கணக்கா சம்பாதிச்சிட்டு இருக்கான், கோடி கணக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஜிகே தான். நீ என்ன சொல்ல வர போறங்கிறது எனக்கு தெரியும். இதெல்லாம் இப்ப உனக்கு எதுக்கு? உன் இஷ்டப்படியே நீ காதலிக்கிற பாலு உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். ஆனா உடனே நம்ம குடும்பம் நடுத்துருக்கு வந்துடும். ஆனா அது வந்து ஆமாமா, உடனே ஜிகே நம்ம கான்ட்ராக்ட் எல்லாரும் கேன்சல் செஞ்சிருவாரு. நாம இன்வெஸ்ட் செஞ்ச இந்த பணம் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். இந்த வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் கிடைக்காது. வினிதா, நடந்து போறவன் கார்ல போனா அது கௌரவம், ஆனா கார்ல போறவன் நடந்து போனா அது அவமானம். எனக்கு இதை பத்தி எல்லாம் கவலை இல்லம்மா. ஐ அம் நாட் பாதர்ட் அபௌட் இட். நீ படிச்ச பொண்ணு, யூ டேக் a decision. இதை பாருமா, நீ பண்ணதெல்லாம் தப்பு, இனிமே உன்னை பார்க்க கூடாது, அவங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் ஊர் சுத்தக்கூடாது, காலேஜுக்கு போக கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். யூ ஆர் ஆஸ் ஃப்ரீ as usual. உன் வாழ்க்கையை நீயே தீர்மானம் பண்ணிக்க. ஆனா உன் தீர்மானத்துல தான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கை இருக்குங்கிறத தயவு செய்து மறந்துடாத. ப்ளீஸ் ரிமெம்பர் தட். ஓகே? அப்பா கொஞ்சம் நில்லுங்கப்பா, நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா. அதெல்லாம் ஒன்றும் கேட்க வேண்டாம், நாங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சு. ஆமாம், நீயும் கூட வா, அவ்வளோதான். எங்க சார் கிளம்பிட்டீங்க? நீங்க இப்படி செய்வீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அடுத்த ராத்திரில இப்படி சொல்லிக்காம கிளம்புறது நல்லா இருக்கா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். இல்லை தம்பி, அது வந்து நான் முதல்ல வீட்டுக்கு கிளம்புவோம், அங்க போய் பேசிக்கலாம். என்னை மன்னிச்சிருங்க தம்பி, இதுக்கப்புறமும் இங்கே தங்குறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு எனக்கு தோணுது. சார், நல்லதோ கெட்டதோ வாங்க வீட்டில் போய் பேசிக்கலாம். முதல்ல பெட்டி பிடிக்கலாம், ஏத்துங்க, வண்டியில் ஏறுங்க, கிளம்பலாம். கிளம்புங்க. ஏங்க, அவர் அவ்வளவு தூரம் சொல்றாரு, மனசை மாத்திக்க கூடாதா? வாங்க போலாம். போலாம் வாங்க. வா. காஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. ராமானுஜன் சார், நான் நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன். உங்க பையன் செஞ்ச தப்பு நீங்க நினைக்கலாம், ஆனா நான் அப்படி நினைக்கல. தம்பி, நீங்க சொல்றது எனக்கு புரியல. மறுபடியும் நான் சொல்றேன் சார், எனக்கு உங்க பையன் மேலேயோ உங்க குடும்பம் மேலே எந்த விதமான கோபமும் கிடையாது. என்ன காதலிக்கிறது நான் தப்புன்னு நினைக்கல. பட் ஃபார் இன்ஃபர்மேஷன் சார், உங்களை என் கம்பெனி மேனேஜர் ஆக்கலாம், ஜிஎம் ஆக்கலாம், ஏன் பார்ட்னரா கூட ஆக்கலாம். ஆனா சம்பந்திங்கிறது இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள் சார். ஏன்னா ஜிகேவோட பையனுக்கு வினிதாவை ஏற்கனவே நிச்சயம் பண்ணியாச்சு. ராமானுஜன் சார், நீங்க கம்பெனியில மேனேஜர் மட்டும் இல்ல, எனக்கும் அப்பா மாதிரி. நம்ம 2 பேர் பழக்கத்துல எந்த வித்தியாசம் வர்றத நான் விரும்பல சார். என்கிட்ட கூட சொல்லிக்காம ஊரை விட்டு போறேங்கிறது என்னால ஒத்துக்க முடியாது. இனிமே தயவு செய்து அப்படி செய்யாதீங்க சார். நான் கிளம்புறேன். ராமானுஜன் சார், நாளை கண்டிப்பா நம்ம ஆபீஸ்ல மீட் பண்றோம். ஓகே, வரேங்கம்மா நான். ஓகே. பாத்தியாடா, இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை எங்கேயாவது பார்க்க முடியுமா? அந்த குடும்பத்துக்கு துரோகம் நினைக்கிறது மகா பெரிய பாவம்டா.
இனிமேலாவது திருந்தி வாழ்வேன்னு சத்தியம் பண்ணி கொடுறா. பத்மா, இந்த கற்பூரத்தை எடுத்துன்னு வா. கற்பூரத்தை எடுத்துன்னு வாங்குறேன் இல்லையா? அப்பா அப்பா நான் சொல்றது கேளுங்கப்பா ப்ளீஸ். வேண்டாம், நான் சொல்றத நீ கேளு. இனிமே இந்த பொண்ணை பார்க்க மாட்டேன், அவ கூட பேச மாட்டேன், அவளை என் மனசுல தூக்கி எரிஞ்சிட்டேன்னு கற்பூரத்தான சத்தியம் பண்ணு. அப்பா சத்தியம் பண்றா. பனிக்குயில் அடடா மனம் மயங்கி உருகியது. மணிக்குயில் அடடா மனம் மயங்கி உருகியது. விதியெனும் கரங்கள் அதன் உறவை பிரிக்கிறது. கனவு மழையினில் நனைந்த குயில்களை பாதைதான் மாறி சிறகு முறிந்தது. மணிக்குயில் அடடா மனம் மயங்கி உருகியதே. விதியெனும் கரங்கள் அதன் உறவை பிரிக்கிறது. ஸ்டெல்லா, எனக்கு ஒரு விஷயம் പറയணும். என்ன? நீ சுந்தரி. என் பேர் சுந்தரி இல்ல, ஸ்டெல்லா. ஐயோ, நான் பேர் மறந்துட்டல. நீ சுந்தரியானு. ஐயோ, நான் சுந்தரி இல்ல, ஸ்டெல்லா. முண்டம். கைரேக ஜோசியம் பாக்குறது, கைரேக ஜோசியம் பாக்குறது. கைய காட்டு. உன் கையே இல்ல குழந்தை, உன் கையே காட்டுமா? ஒரு தாரம் தலையில் வச்சு மறுதாரம் பக்கம் வச்ச சிவனே சிவனே சிவனே. ஆஹாஹா, மனசுக்கேத்த மாப்பிள வரப்போறான். கல்யாண ரேகை களை கட்டிடுச்சு, பூமத்திய ரேகை பொலிவாயிடுச்சு, ஆயுள் ரேகையும் அட்சரேகையும் சேர்ந்து டுவேட் பாட ஆரம்பிச்சிடுச்சு. மகளே, பௌர்ணமி அன்னைக்கு கையில புஷ்பத்தோட இதே இடத்துல உன்னை பார்க்கறதுக்கு உன்னை தேடி ஒரு மன்மத வரப்போறான். ഞാൻ തന്നെ അത്. എന്റെ പുഷ്പത്തേക്ക് പുഷ്പാഞ്ജലി. துட்ட குடியா? துட்டு துட்டு. അയ്യോ, என்ன என்னாச்சு? യമൻ യമനെ കണ്ടു. അല്ല രാംസാമേ, വിളിക്ക മാட்டേன். യമനെ കണ്ടു. யமனை கண்டாலும் காணாட்டும் காசு குடியா, காசு கொடு. ഇരിയാ, காசு காசு. ഒരു കാര്യം ചെയ്യണം. ஏண்டா? അവിടെ നോക്ക്. പോയിക്കോ. காசு குடியா? ഡബിൾ ആയിട്ട് തരാൻ. പോയിക്കോ. எவ்வளவு? போ. யோ யோ, இல்லையா இல்லையா அண்ணா? என்னையா கைரேக ஜோசியம் பாக்குது, ஜோசியம் பாக்குது, ஜோசியம். காசெல்லாம் கேட்பியா நீ? காசெல்லாம் இல்லையா, ஓசி தான். காசு இல்லையா? அப்புறம் ரெண்டு கையும் பாரு. நீங்க பெரிய ஆளு சார். சின்னதா 16 வயசுல அழகா செவலையா இந்நேரம் ஒரு பெண்ணை செட்டப் பண்ணி இருக்கணுமே சார். என்னையா சொல்ற? நல்லா பார்த்து சொல்லியா? எனக்கு தெரிஞ்சு பங்கஜம் தான் இருக்கா. அவளுக்கு வயசு 40-45 இருக்குமே. ஆஹாஹா ஆஹாஹா, அசத்தல் சார். அப்படின்னா இன்னில இருந்து 3வது நாள் பௌர்ணமி அன்னைக்கு கையில ஒரு பூவோட இதே இடத்துக்கு வாங்க. உங்க கனவு கன்னி உங்களுக்காக இந்த இடத்துக்கு வந்து காத்துக்கிட்டு இருப்பா. I love you. I too. എന്റെ ഗുരുവായൂരപ്പ, ഈ പ്രേമവും പോയോ? வினிதா, வினிதா, நான் சொல்றது கேளு வினிதா. வினிதா எங்கப்பா? என்ன முழுசா மறந்துட்டியா? சொல்லு வினிதா, என்ன மறந்துட்டியா? என்ன மறந்துருங்க பாலு. நீ என்ன மறந்துட்டியா? நீங்க என்ன மறந்துருங்க. முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு வினிதா.
நீ என்ன மறந்துட்டியா? முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் முயற்சி பண்ணி தோத்துட்டேன் வினிதா. ஆமா வினிதா, உங்க அண்ணனோட பெருந்தன்மை, எங்க அம்மா அப்பாவோட பாசம் எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அதே மீறி நம்ம காதலில் வாட்டுது வினிதா. அந்த நினைப்பு நமக்கு வேண்டாம். இனிமே உங்க மனசுல இருந்து எடுத்துருங்க பாலு. எப்படி வினிதா? என்ன அநியாயம் இது? என்ன சார் அநியாயம்? உன் பையன் கையில பீடி வச்சுட்டு என்கிட்ட வச்சு கேக்குறான். கொடுக்க வேண்டியதானே? இந்த தமாஷ் பண்ற நீ? இதெல்லாம் கேட்கல நீ? கேக்குறேன் சார், தரமாட்டேங்கிறானே. அவனே இழுக்கிறான், என்ன பண்றது? அடச்சே, உங்ககிட்ட போய் சொன்ன பாரு. என்கிட்ட சொன்னதுல என்ன சார் தப்பு? அட என்னையா பையன் பீடி குடிக்கிறான், கண்டிக்கிறது இல்லையா? சார், உங்களுக்கு பொது அறிவே கிடையாது சார். என்னையா சொல்ற? ஆமா சார், என் பையனை நான் பீடி குடிக்க கூடாதுன்னு சொன்னா அவன் பீடி வாங்க மாட்டான். இப்படி நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பீடி சிகரெட் வாங்கலைன்னா எப்படி சார் வியாபாரம் ஆகும்? நம்ம நாட்டு பொருளாதாரம் பாதிக்கப்படும், வீக் ஆயிடும் சார். நம்ம நாட்டு நன்மையை நினைச்சு பாருங்க, பேப்பரை படிங்க சார். ஆள உடையா, நல்ல குடும்பையா. அடச்சே, இந்த காலனியில ஒருத்தருக்கு கூட சென்ட்ரல் நாலேஜ் கிடையாது. மகனே, அப்பாவுக்கு ஒரு பீடி கொடுறா. அட போப்பா, என்கிட்ட போய் பீடி ஆகுற. உங்க அப்பனுக்கு ஏடா கேட்க முடியும்? அவனுக்கு அப்பனே நான் தானே. நல்லா இருக்கியாமே? முடியும் இப்போ ஆக்கா நாளைக்கு ஒன்னே. சாப்பிடுங்க. அப்போ நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க தான் முடிவு பண்ணிட்டீங்க இல்ல? ஆமாக்கா. பெரியவங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா உங்களுக்குள்ள இதே அன்பு கடைசி வரைக்கும் நீடிச்சிருக்கணும். உங்களுக்கு என்ன அப்படி ஒரு சந்தேகம்? நான் அனுபவப்பட்டவ. ஒரு நிமிஷத்துல முடிவெடுத்து ஒருத்தரை நம்பி மெட்ராஸ்க்கு வந்துட்டேன். பாதியில் என்னை கைவிட்டுட்டாரு. அதனாலதான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. நான் எங்க அப்பா அம்மா மேல சத்தியமா சொல்றேன், என்ன சந்தர்ப்பத்திலையும் நான் வினிதாவை கைவிட மாட்டேன். வினிதா, பாலுவை நீ நிஜமா காதலிக்கிறியா? ஆமாக்கா. ஒருவேளை உங்க அண்ணன் உங்க கல்யாணத்துக்கு இடைஞ்சலா இருந்தா? அந்த பேச்சுக்கு இடமில்லக்கா. இந்த ஜென்மத்துல நான் பாலுவை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உன் முடிவுல நீ உறுதியா இருக்கியா? இறுதியாவும் இருக்கேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அவங்க வந்துட்டாங்களா? வரலையா?
டேய் வாங்கடா. எங்கடா போற? பின்னாடி வராங்கடா. டேய் சீக்கிரம் வாங்கடா. டைமாச்சு. டிரைவர் இத விட்டு உள்ள போய். கம் ஆன் ஹரி அப். டேய் கழுத்து தரியா. டேய் டிரைவர் சீக்கிரம் வண்டி எடு. கிளம்பியா. இனிமேல் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். திருவனந்தபுரம் போய் இறங்கின உடனே ஏதாவது ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு மாதம் நோட்டீஸ் கொடுத்து வச்சிரு. சபரி உங்க கூட வரட்டும். நான் வந்து இங்கேயே இருக்கிறேன். இங்கே ஏதாவது பிரச்சனைனா அப்பப்போ தகவல் கொடுக்குறேன். ஏய் முக்கியமான விஷயம், அங்கே போய் அங்கே எங்கே ஊர் சுத்தாதீங்க. சுத்துறீங்க மாட்டிப்பீங்க. டேய் அவங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காதே. ஏய் நான் விழுப்புரம் வரைக்கும் உங்க கூட வந்து ட்ராப் பண்ணுறேன். நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாத. பாலு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத வினிதா, நான் இருக்கேன்ல. ஏய் என்னது சின்ன குழந்தை மாதிரி எழுதிட்டேன். ஏடா பட்டி, எவன்டா அவன் வழியில வண்டி நிறுத்தி காட்டா மாதிரி லைட்டை போட்டுட்டு. ஏய் வினிதா, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா? ஏன் கேக்குறீங்க? நம்பிக்கை இருக்கா சொல்லு. இருக்கு. அப்ப 2 பேரும் என் கூட வந்துடுங்க. என் சொந்த ஊருக்கு போயிடலாம். உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். என்ன சொல்றீங்க? மனோஜ் வந்து நம்பிக்கை இல்லைங்கிறதுலாம் இல்லை. அவங்க உங்க வீட்டுக்கு வந்து உங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னா அதுக்காகத்தான். நான் சமாளிச்சுக்கிறேன். அங்க எங்க அண்ணன் ஒருத்தர் தான் இருக்காரு. இஷ்டம்னா சொல்லுங்க. வந்து அங்க பாலுக்கு ஏதாவது வேலை கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா உங்க வீட்டில் தானே சாப்பிட வேண்டியிருக்கும். அது கொஞ்சம் சங்கடம் தானே. ஓகே, பாலுக்கு நானே ஒரு வேலை வாங்கி தரேன். சம்மதமா? நிஜமா சொல்றீங்க? ஷூர். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. உதவின்னு சொல்லுங்க. இட்ஸ் மை பிளஷர். போலாமா? வரேங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பத்திரமா போயிட்டு வாங்க. ஆமா சபரி எங்கடா காணோம்? அவன் பெட்ரோல் போட போயிருக்கான். நான் சொல்லிக்கிறேன், நீ தைரியம் போயிட்டு வாடா. மனோஜ் உங்க அட்ரஸ்? எஸ், இல்லைங்க, இதுல ஃபுல் அட்ரஸ் இருக்கு. ஏ மனோஜ், உங்க கார் எங்க? சர்வீஸ் விட்டுருக்கேன். அப்போ இது வாடகை காரு. டிரைவர் இல்லாம நீங்களே ஓட்டிட்டு வரீங்களே? டிரைவரை முன்னாடி பஸ்ல அனுப்பிச்சிட்டேன். அதுதான் பைத்தியகாரத்தனமா ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன். என்னடா அமிதாப்பா இப்படி உப்பு கறிக்கு? நான் தாங்க போட்டேன்.
எந்த கழுகிற உப்பு கொண்டு கொட்டின? உப்போட்டையில மறக்கூடாது நீங்க தான் சொன்னீங்க, அதுக்கோசம் தான் போட்டனுங்க. அடிச்சிருப்பால கொழுப்பேறி பேசுற அவனுக்கு தப்பு பண்ணிவிட்டு பழி என்ற மேல போறியாக்கும். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஐயா என்னடா ஐயா? மனோஜ் தம்பி வருதுங்க. என்னடா ராஸ்கோலு, யாரோ ஒரு டவுன் பொம்பளை கூப்பிட்டாரா? தெரியலங்க ஐயா. கூட ஒருத்தன் பொட்டி தூக்கிட்டு வரான். அந்த அம்மனி அரைக்கால் சட்டை போட்டிருக்குது. என்றா தம்பி சௌக்கியமா இருக்கியாடா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இது பாலு, என்னோட ஃப்ரெண்டு. அண்ணே, இது வினிதா. வணக்கம். அவனை கட்டிக்க போற பொண்ணு. ஓஹோ, கட்டிக்கு போற பொண்ணா? அப்ப கல்யாணம் ஆகல என்றது? அண்ணே, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது, எல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல அவங்க தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இங்க தங்கறதுக்கு என்னப்பா குறைச்ச? கடலாட்டமா வீடு இருக்கு, பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாடட்டும். என்னமாச்சும் கேட்டா உடனே என் வாய் அடிச்சு போடுவியே. டேய் ஐயா, பொட்டி படிக்க வாங்கிட்டு போய் மாடி ரூம்ல வை. சரிங்க ஐயா. ஓ, அம்மனிட்டு வாங்கடா. ஓ ஏய், நீ என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஓடிப்போ. எழுவந்து வீட்டுல ஒரு பொம்பளை கூட இல்லை. இருந்தா அம்மனி உனக்கு துணையா இருக்கும். பரவாயில்லைங்க. அது ஒன்றும் தெரியாத அம்மனி. பொழுது போகலன்னா வீட்டில் டிவி போட்டி இருக்குது, பார்த்துக்கிட்டு இருக்கலாம். வேற எதனாச்சும் தேவைன்னு சொன்னீங்கன்னா உடனே தருவிக்கலாம். அது நம்ம அமிதாப் பச்சன்கிட்ட சொன்னீங்கன்னா உடனே கொண்டாந்துருவான். பேர் ரொம்ப நல்லா இருக்க. அண்ணே, வந்ததும் பேசியே கொண்டுருவீங்க. உள்ள போய் பேசலாம் அண்ணே, பேசாம இருங்க. நீங்க வாங்க போவோம். என்னாச்சுப்பா? சின்னம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்லலாம் தேடினாங்க, தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. காலேஜ்ல ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்க சொன்னேனே, அங்கேயும் இல்லைன்ட்டாங்க. சரி, நீ போப்பா. வாங்க சார். என்னை மன்னிச்சிருங்க தம்பி. என்னாலதான் உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானம். என்ன சார் இது? தவறு ரெண்டு பக்கமும் நடந்திருக்கு. இதுக்கு நீங்க மட்டும் எப்படி பொறுப்பாக முடியும்? தம்பி, நீங்க ரொம்ப நிதானமாகவும் பொறுமையாகவும் பேசுறீங்க. அப்படி என்னால பேச முடியல. நாம கலங்கி போய் நிக்கிறதால ஒன்றும் நடந்துடாது சார். தம்பி, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? வேண்டாம் சார். விஷயம் ஜிகே வரைக்கும் போயிடும். அப்புறம் தேவையில்லாத பிரச்சனைலாம் வந்துடும். எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்காரு, ரகசியமா அவரை விசாரிக்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்ப இப்பவே போலாமே. என்னங்க, ராம்குமார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாருங்க. ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு போன உடனே திரும்பி ஃபோன் பண்றேன்னு சொன்னாரு. அப்போ நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். சுமதி, சாருக்கு டிஃபன் ரெடி பண்ணிடு. வேண்டாம்மா, உங்க வீட்டு உப்பை தின்னுட்டு என் புள்ள பண்ண துரோகம் அது போதும் எனக்கு. இங்கே ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? தப்பு உங்க பையன் மேல மட்டும் இல்ல, எங்க பொண்ணு மேலயும் தான். அப்படி இல்லைம்மா, உங்க தாராள மனசை நினைச்சா என் மனசெல்லாம் கூசுது, உடம்பெல்லாம் நடுங்குது. உங்க முன்னாடி நிற்க கூட எனக்கு அறியது இல்லைம்மா. மறுபடியும் மறுபடியும் ஏன் அதே சொல்றீங்க? அவங்க நம்மள மீறி எங்கேயும் போயிட முடியாது, எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குமா? எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாதீங்க. ஏய், நீ எப்படிங்க வந்த? ஐயா உங்களை நல்லா கவனிச்சு சொன்னல, அதுதான் இங்க வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நாங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நீ கேட்டியா? கேட்டனுங்க, டோன்ட் வரிங். நம்ம எஸ்டேட்டுக்கும் பக்கத்தால இருக்கிற சாய்பாபா கோயில் இருக்குது, அந்த மரத்துல மஞ்சள் கயிறு கேட்டினா நம்ம நினைச்ச காரியம் நிச்சயம் நடக்கும். நிஜமாவா? நிஜமா தானுங்க ஐயா. நம்ம மனோஜ் ஐயா கூட அடிக்கடி அங்கதான் போவாருங்க. பெரிய மனுஷன், நான் சொல்லி போட்டேன், கேட்டு நடந்துக்குங்க. நான் வர்றேங்க. வினிதா, போலாமா? எப்ப போலாம்? நாளைக்கு சாயந்தரமா? சரி.
ஏனுங்க தம்பி, நீங்க சைவம்னு தெரியாம போச்சுங்க. இந்த பய சாம்பார் வச்சான்னு வச்சுக்கோங்க, சகிக்காதுங்க, மன்னிச்சுக்கோங்க. பரவாயில்லைங்க, தயிர் சாதமே போதும். நான் முதல்ல சொன்னானுங்க, இந்த புண்ணாக்கு பைய காதிலே போட்டுக்கலிங்க. ஏய் போடா. அப்படின்னா நாளையில இருந்து அவருக்கு தயிர் சாதமா? ஓய், தேவையில்லை, நாளைக்கு பாலு இருக்க மாட்டான். ஏன்? எல்லாம் நல்ல விஷயம்தான், பயப்படாத. பாலுக்கு வேலை கிடைச்சாச்சு, என்னோட ஃப்ரெண்டு கம்பெனியில் தான். நாளைக்கே ஜாயின் பண்ணணும். ரொம்ப தேங்க்ஸ் மனோஜ். இந்த உதவி நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். அப்புறம் பாலு, நீ வேலையில் செட் ஆகிற வரைக்கும் வினிதா இங்கேயே இருக்கிறதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா புது இடம், போன உடனே வீடெல்லாம் பார்த்து செட்டில் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன? ஓகே மனோஜ், அவ இங்கேயே இருக்கட்டும். ராம், இந்த கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம். அப்புறம் பையன் மேலே கேஸ் எதுவும் போட வேண்டாம். என்னடா சொல்கிறேன் நீ? இன்வெஸ்டிகேட் பண்ணணுங்கிற, கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாதுங்கிற, 2 பேரையும் கண்டுபிடிக்கணுங்கிற, ஆனால் பையன் மேலே கேஸ் போடக்கூடாதுங்கிற, போலீஸுக்கே லாயக்கில்லாத வேலையாக சொல்லிட்டு இருக்கியாடா நீ. சார், என் பையன் மேலே என்ன ஆக்ஷனும் எடுங்க, ஆனால் இவர் தங்கச்சியை இவர்கிட்ட பத்திரமா சேர்த்துருங்க சார். 2 பேருமே போட்டி போட்டு விட்டு கொடுக்க நினைக்கிறீங்க. பேசாமல் கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதாடா. அது முடியாது ராம்குமார். ஜிகே பற்றி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. அவரோட பையனுக்கு தான் வினிதாவை நிச்சயம் பண்ணியிருக்கேன். இந்த விஷயம் அவருக்கு தெரியாது, தெரியவும் கூடாது. ஓகே, நானே பர்சனலாக பார்க்குறேன். முதல்ல அந்த வாசு எங்கே இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சாகணும். நான் வரும்போது கூட பார்த்துட்டு தான் சார் வந்தேன். இந்த நேரம் வரைக்கும் அவனை காலனி பக்கம் காணவே இல்லை. அவன் வந்து நானே உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் சார். ஓகே, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ ராம்குமார். நான் கிளம்புறேன். வெல்கம். கிளம்பலாமா சார்? வரேன் சார். வாங்க. ஏய் வாசு, என்ன நீ? எங்க அவங்க? யார கேக்குறீங்க? அதான் பாலுவும் அந்த எதிர்த்த வீட்டு பொண்ணும். எனக்கும் தெரியாது நீ, நான் டூர் போயிட்டு வரேன். நமக்கு எதுக்கு ஊர் பொல்லாப்பு? பேசாம அவங்க இருக்கிற இடத்த சொல்லிடுங்க. என்ன நீ, நீங்களே நம்ப மாட்டேங்கிறீங்க. சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. அட பாவி. டேய் டேய் டேய், எங்கடா என் புள்ள? எல்லாருமா சேர்ந்து என் குடும்பத்தை நாசம் பண்ணிட்டீங்களா? சார், சண்டை விடுங்க சார். விட மாட்டேடா, விட மாட்டேன். எங்கடா என் புள்ள? சொல்டா. சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். டேய், போய் சொல்லாதடா. நீ நாசமா போயிடுவ. நல்லா இருக்க மாட்டேடா. பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க, அதான் தெரியாதுன்னு சொல்றாரே. பெத்த மனசுமா, உன் வீட்டு புள்ள ஓடி போயிருந்தா அப்ப தெரியும் என் வேதனை. போடா சார், சண்டை விடுங்க சார். நான் வரேன், போலாமா? அப்போ நான் வரேன் சார். சரிப்பா. வரட்டுமா? என்னாச்சுப்பா? என்னாச்சுன்னு தெரியல சார், மெக்கானிக் தான் போய் கூப்பிட்டு வரணும். என்னப்பா? என்னாச்சு மனோஜ்? வண்டி ப்ராப்ளம். ட்ரெயின் எத்தனை மணிக்கு? 5:30 மணிக்கு. 5:30? மணி இப்போவே நாளாச்சே, போக முடியுமா? ஒன்று செய்யலாமா? என்ன? குறுக்கு வழியில் நடந்து போனால் 15 நிமிஷத்தில் போயிடலாம். போகலாமா? டிரைவர் சார், நீ வண்டி ரெடி பண்ணி வீட்டுக்கு எடுத்து போ. ஓகே சார். நாங்கள் அப்படியே நடந்து போய்ட்றோம். போகலாமா? பேக் எடுத்துக்க. நடந்து போனால் எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கு தெரியுமா? மனோஜ், உங்கள் ஃபாதர் மதரை பற்றி சொல்லவே இல்லையே. அவங்கெல்லாம் நான் சின்ன பையனாக இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க. எங்கள் அண்ணன் தான் என்னை வளர்த்து எவ்வளோ தூரம் ஆளாக்கியிருக்காரு. ஆமாம், உங்கள் அண்ணன் ஏன் இன்னும் இவ்வளோ நாள் கல்யாணமே பண்ணிக்காம
அது என்ன வளர்க்கணுமே, அதுக்காக இது வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கல அவரு. மனோஜ், இந்த இடம் இந்த க்ளவுடி பேக்ரவுண்ட்ல எவ்வளவு நல்லா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு. நானும் கூட ரொம்ப ரசிப்பேன் அதை. மனோஜ், இங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாமா? ஓகே. மனோஜ், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? ஏன் எங்க மேல இவ்வளவு அன்பு அக்கறையை எடுத்துக்கிறீங்க? ஏதாவது முக்கிய காரணம் இருக்கா? உங்களை பத்தி வினிதா கிட்ட கேட்டேன், அவளுக்கு சொந்தமான்னு கேட்டேன், அண்ணனுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டா. வினிதா என்கிட்ட எதையும் மறைக்கிறது இல்லை. மனோஜ், உங்களை காலனியில முதல்ல பார்த்தப்போ கர்வம் பிடிச்ச ஆளுன்னு நினைச்சேன். ஆனா எங்களுக்கு இவ்வளவு உதவிகள் செய்யறத பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? மனோஜ், நீங்க யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? எந்த ஒரு கலைஞனும் காதலிக்காம இருக்கவே முடியாது. நீங்க நிச்சயமா யாரையாவது காதலிச்சிருப்பீங்க. பாலு, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, போலாமா? உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேணாம். இந்த ரம்மியமான இடத்தை பார்க்கும்போது எனக்கு என் வினிதா ஞாபகம் தான் வருது. அதே மாதிரி உங்களுக்கும் உங்க காதல் ஞாபகம் வந்திருக்கணும் இல்லையா? அதான் கேட்டேன். பாலு, கொஞ்சம் பேசாம இருக்கியா? மனோஜ், உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. சில சமயம் நல்லா பேசுறீங்க, சில சமயம் மனநோயாளி மாதிரி பேசுறீங்க. அதுக்கு என்ன காரணம்? பாலு, ஆமா, நான் மனநோயாளி தான். அதுக்கெல்லாம் காரணம் நீதான் காரணம். என்ன சொல்றீங்க மனோஜ்? ப்ளீஸ் ரிலாக்ஸ். உண்மையை தான் சொல்றேன். ஒன்னாலதான் நான் இப்படி இருக்கேன். எனக்கே சேர வேண்டியவில்லை, என்கிட்ட இருந்து நீ பிரிச்சு கொண்டு போயிட்ட. மனோஜ், விட்டுருங்க மனோஜ், கீழே விழுந்துருவோம் மனோஜ். இந்த தண்ணியை பார்த்தா உனக்கு வினிதா ஞாபகம் வருதுன்னு சொன்னல, போய் குதி, போய் வினிதா பாரு, போ. வேணும் மனோஜ், கீழே விழுந்துருவேன். மனோஜ், சொன்ன கேளுங்க. மனநோயாளின்னு சொன்னல, வேணாம் மனோஜ், என்ன விட்டுருங்க. என்ன மனநோயாளின்னு சொன்னல, அதான் அப்பயே சொன்னல, பேச வேணாம்னு சொன்னல, ஏடா பேசுன? திரும்பி வராது. பாலு, பாலு, பாலு. தெரியாதுன்னு மேல மேல போய் சொல்லாத, அதனால உனக்கு தான் ப்ராப்ளம். போலீஸ் அடினா என்னன்னு தெரியுமா உனக்கு? தண்ணி குடியா? இந்த குடியா? இப்ப சொல்லு. பாலுவோ வினிதாவோ எங்க அவங்க? பாலுவோ வினிதாவோ மனோஜ் ஊர்ல இருக்காங்க. மனோஜ், மனோஜ், பாலு எப்படி இருக்காரு?
நான் எப்படி இருக்கேன்னு கேட்க மாட்டேன். உங்களை தான் பாக்குறேனே. அவர் எப்படி இருக்காரு? என்னப்ப கூட்டிட்டு போவாரு சொல்லுங்க. வேலை கிடைச்சிருச்சு. வினிதா, நடந்தது எதுக்கும் நான் பொறுப்பில்ல. எல்லாம் கடவுளோட விருப்பம். இனிமே நீ எனக்கு தான் சொந்தம், எனக்கு மட்டும் தான் சொந்தம். அது கூட கடவுளோட விருப்பம் தான். நான் என்ன வேணும்னு செஞ்சேன்? இல்ல, என்ன அப்படி பார்க்காத. எல்லாம் விதி. நான் உன்னை விரும்பினது, நீங்க வந்தது, பாலு தண்ணியில் அடிச்சுட்டு போனது எல்லாம் விதி. இனிமே நீ எனக்கு தான் சொந்தம். நம்ம யாராலும் பிடிக்க முடியாது. வினிதா, நீ நீ இப்படி இங்க? மனோஜ், ஏன் இப்படி செஞ்சீங்க? என் பாலு கொலை பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க, என் பாலு கொலை பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க மனோஜ். இல்ல வினிதா, இல்ல, நான் கொலை பண்ணல. என்ன இல்லாம அவனை நான் தண்ணியில தள்ளி விட்டேன். அவன் தண்ணியில போயிட்டான். எனக்கே தெரியாது வினிதா. நான் சொல்றத நம்பு. அவனை காப்பாத்துறதுக்கு நான் ட்ரை பண்ணேன், முடியல. நீங்க போய் சொல்லுங்க, என்ன அடையதான் அவங்க நோக்கம். அதுக்காக என் பாலு நீங்க பலி கொடுத்துட்டீங்க. அதான் உண்மை. இல்ல வினிதா, நான் சொல்றேன் நம்பு. அவனை காதலிக்கிறேன், உயிரை காதலிக்கிறேன். இன்னமும் இப்பவும் கூட. ஆனா நீ பாலு விரும்புறத நான் எந்த விதத்திலையும் தடுக்க விரும்பல. உண்மையை சொல்றேன், உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். ஏன்னா நான் உன்னை நேசிக்கிறேன். இல்ல, நான் உங்களை ஒரு நல்ல நண்பனா தான் நினைச்சேன். ஆனா என் மேல இப்படி ஆசையை வளர்த்துக்கிட்டு என் வாழ்க்கையை நாசம் பண்ணுவீங்கன்னு நினைக்கல. நான் உயிரோட இருந்ததுன்னு நீங்க எனக்கு காதலிப்பீங்க. என் பாலுவே எனக்கு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் இந்த உலகத்தை வாழல அர்த்தமே இல்லை மனோஜ். நான் உயிரோட இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. என்ன மன்னிச்சிடு வினிதா. உன்னோட சாவ என்னால ஏத்துக்க முடியாது. என்றா தம்பி, உனக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி பண்ணி போட்ட? என்ன அனாதையாக்கிட்டு போயிட்டாடா? அங்கிள், இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? நீங்க சாப்பிட்டதா நானும் சாப்பிடுவேன். சாப்பிடுறதுக்கு என்ன அப்படி? என்ற தம்பி சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ற கையில விட்டு போட்டு தாயை இப்ப போய் செத்துட்டாங்க. என்ற தம்பி ரொம்ப செல்லமா வளர்த்து போட்டேன். கழுத என்ற தம்பிக்கு கண்ணாலம் கூட பண்ணிக்கலாம். அவனுக்கு நானே கொல்லி வச்சு போட்டேன்.
நடந்தது நினைச்சு வருத்தப்படாதீங்க. நீங்க பெரியவங்க, உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். தயவு செஞ்சு சாப்பிடுவாங்க, அப்பதான் நானும் சாப்பிடுவேன். வாங்க அங்கிள். வாங்க அங்கிள். குயிலின் கானம் உயிரின் மொழியை வந்து மீட்டும். குயிலும் கூட மனதை வெளியில் எங்கு காட்டும். தேசம் வராமல் வராதே பாசம். நீயும் வந்தாலே சங்கீதம் பேசும். ராகம் சொன்னேனே கண்ணா ஓடி வா. குயிலின் கானம் உயிரின் மொழியை வந்து மீட்டும். குயிலும் கூட மனதை வெளியில் எங்கு காட்டும். வினிதா, வினிதா, நம்பவே முடியல. ஐயா வணக்கங்க. வணக்கங்க. என் பேர் பாண்டியன், மெட்ராஸ்லேருந்து வரேன். இங்கே வினிதான்னு ஒரு பொண்ணு. ஆமாங்க, இருக்குதுங்க. என்னோட தங்கச்சி தான். அப்படிங்களா? உட்காருங்க. இல்லை பரவாயில்ல. அம்மனி வெளியே போயிருக்குதுங்க, இப்போ வந்துருங்க. மனோஜ் என்ற தம்பி தானுங்க. இல்லை, ஃபோட்டோ மாட்டி மாலெல்லாம் போட்டிருக்கீங்க. என்ற தம்பி சேர்த்து போட்டானுங்க. இந்த இடம் வித்தியாசமா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ்லி. இந்தாங்க சாப்பிடுங்க மணி. நாங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டோம். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை தம்பி, சாப்பிடுங்க தம்பி. நீங்க சாப்பிடலையா? பரவாயில்ல தம்பி. அதெல்லாம் இல்ல, முதல்ல நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் தான் நாங்க சாப்பிடுவோம். ஆமா. அம்மணி நீங்க பசியா இருக்கிறீங்க, நீங்க சாப்பிடுங்க மணி. வினிதா சாப்பிடு. நம்ம வீட்டுல விட்டாரத மணி. நல்லா சாப்பிடுங்க மணி, சாப்பிடு. ஐயா, நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. நன்றி எல்லாம் எதுக்கு மணி? மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்கிறதானே மணி. என் உயிரை எனக்கு திருப்பி கொடுத்துட்டீங்களே. எல்லாம் அந்த காளியாத்த கருணாமணி. தம்பி தண்ணியில அடிச்சிட்டு போகும்போது என்ற வலையில தம்பி கை மாட்டிக்கிச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு கரை சேர்த்துட்டேன். நல்லவங்களுக்கு கடவுள் உதவி செய்வார மணி. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களும் கடவுள் மாதிரி தான். எங்களோட வாழ்நாள் முழுக்க உங்களை மறக்கவே முடியாது. என் தம்பி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. ராத்திரி பூரா கண்ணு முழிக்காம கிடந்தீங்க. அம்மனிய பாத்தீங்களோ இல்லையோ விழுந்தடிச்சு ஓடுறீங்களே தம்பி. ஆமா, உன் பேர் என்ன? அம்மணி மாத்திட்டியா? இனிமே பாரு, உன் அம்மனின்னு தான் கூப்பிட போறேன். வீட்டுல வகை வகையா குழம்பு இருந்தாலும் தம்பி சாப்பிட மாட்டாருங்க. அம்மணி நீங்க நல்லா சாப்பிடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட வச்சு பாருங்களேன், ஒரு வெட்டு வெட்டிட மாட்டேனா? மனோஜ் இறந்ததை என்னால் நம்பவே முடியல. ஐம் ரியலி சாரி ஃபார் தட். மனோஜ் 2 பேரும் அழைச்சிட்டு வந்ததுன்னு சொன்னீங்க. ஆனால் பாலு மட்டும் கூப்பிட்டு எங்கே போனா? வேலையில் சேர்றது தானுங்க. அப்படித்தான் என்ற தம்பி சொன்னானுங்க. எந்த ஊரில் வேலை தேட போயிருக்கான்? கோயம்புத்தூர்லன்னு கேளுவீங்க. இப்போ அவன் இருக்கிற விலாசமா தெரியுமா உங்களுக்கு?
இப்படி மாறி மாறி கேள்வி மேல கேள்வி கேட்டு எனக்கு குழப்பாதீங்க. என்ற தம்பி போன व्यसனத்துல என்னத்த சொல்றதுங்க? மிஸ்டர் பழனி, பையன் இருக்க இடம் தெரியலைங்கிறீங்க, பொண்ணு வேற ஆத்தங்கரை போனால் வரலைங்கிறீங்க, மணி வேற 8 ஆகுது. எங்கே தான் போயிருப்பாங்க அவங்க? அதை தெரிஞ்சா நான் ஏனுங்க व्यसனப்படுறேன்? ஆத்தங்கர பக்கம் தேடுறதுக்கு ஆள் அனுப்பிச்சிருக்கேங்க. எப்படியும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சு போயிடுங்க. ஒன்றும் இல்லை, மனோஜை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். அவனை பற்றி என்கிட்ட பேசாத. ஏன்? அவன் தான் என்னை தண்ணியில் பிடிச்சி தள்ளி விட்டான். அவனை மட்டும் நேரில் பார்த்தா இனிமே பார்க்கவே முடியாது. ஏன்? ஏண்டா மனோஜ் இறந்துட்டா. என்ன சொல்ற? ஆமா, மனோஜ் தற்கொலை பண்ணிட்டா. காரணம் சொல்றேன். ஐம் சாரி வினிதா, இது மாதிரிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாலு, நான் உன்னை கேட்டா நீ தப்பா நினைக்க மாட்டியே? கேளு. பேசாம நம்ம ஊருக்கே திரும்பி போயிடலாம். ஏன்? ஆமா பாலு, நம்மளால தானே இவ்வளோ குழப்பமோ. ஐம் ஹோம் சிக். இங்க இருக்கிற மிராஸ் அங்கிலே ஃபிஷர் மெனியூ பார்க்கும்போது எனக்கு எங்க அண்ணனோட ஞாபகம் வருது. அதுவும் இல்லாம மனோஜோட சாவை என்னால் டைஜஸ்ட் பண்ணவே முடியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பேசாம நம்ம இருந்து போயிடலாம் பாலு. ஆமா வினிதா, நானும் அதான் ஃபீல் பண்றேன். நம்ம அவசரப்பட்டுட்டோம். நாம ஊருக்கே திரும்பி போயிடலாம். ஆனா நம்ம ஊருக்கு போனா திருப்பி சேர முடியாது வினிதா. நம்மளை வாழ விட மாட்டாங்க. இல்ல பாலு, நம்ம கடைசி வரைக்கும் போராடுவோம். ஒருவேளை அங்க ஒத்துக்கலன்னா அப்போ நம்ம காதல் சாகாது, நாம செத்துடுவோம். குமார், அவனை விட்டுடு. அவங்க அப்பா கிட்ட பத்திரமா கூப்பிட்டுறதா வாக்கு கொடுத்துருக்கேன். மற்ற அப்புறம் பார்த்துக்கலாம். தம்பி வாங்க, நல்லா இருக்கு. போயிட்டாங்க, சந்தோஷம் போட்டாங்க. வாங்க, வணக்கம். அப்போ நாங்கள் வரோம் சார். வினிதா, அண்ணி, அண்ணி, தம்பி, உங்க தங்கையை உங்கள்கிட்ட சேர்த்தாச்சு. நீங்க என் மேலே என் குடும்பத்து மேலே வச்சிருந்த அன்புக்கும் பாசத்துக்கும்
7 ஜென்மத்தில் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். நாங்கள் இப்போ எங்கள் சொந்த ஊருக்கே போகிறதா முடிவு பண்ணிட்டோம். இன்றைக்கே புறப்படுறேன். வரேன் தம்பி. சார், ஏன் இந்த திடீர் முடிவு? நீங்கள் ஊருக்கு போய் தான் ஆகணுமா? அதுதான் மரியாதை தம்பி. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நடந்ததை கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுவோம். நீங்க ஊருக்கு போகணும்னு பிடிவாதம் பிடிச்சா அதை யாராலும் தடுக்க முடியாது. அது உங்க இஷ்டம். நீங்க பெரியவங்க. என் தங்கச்சி கல்யாணத்தை முன்னே நடத்திட்டு போனா எனக்கு சந்தோஷமா இருக்கும். கல்யாணம்? வர 25ஆம் தேதி வினிதாவுக்கும் ஜிகோட பையனுக்கும் கல்யாணம் முடிவாயிடுச்சு சார். வினிதா, நான் எடுத்த முடிவு உனக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். எனக்கு வேற வழி தெரியலம்மா. ஜிகேக்கு நான் ரொம்ப கடன்பட்டிருக்கேன். உங்க கடன் அடிக்கிறதுக்கு என்ன பலி கொடுக்க போறீங்களாண்ணா? இந்த பாருமா, நீ விவரம் தெரியாத சின்ன பொண்ணு. உங்க அண்ணன் எது செய்தாலும் ஓ நன்மைக்காக தான் செய்வார். என் பையனை மறந்துட்டு உங்க அண்ணன் பார்த்து வச்சுருக்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரோட சந்தோஷமா இருமா. சரிண்ணா, உங்க இஷ்டப்படியே நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். வினிதா, ரியலி? ஆனா ஒரு கண்டிஷன். சொல்லு. நானும் பாலுவும் வெளியூர்ல தனியா தங்கின விஷயத்த நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட சொல்லணும். என்ன சொல்ற நீ? நீங்க இருங்க அண்ணி. இந்த ஒரு வாரத்துல என் தங்கச்சி கெட்டு போயிருக்க மாட்டான்னு எனக்கு நிச்சயமா தெரியாதுன்னு நீங்க அவங்க கிட்ட சொல்லணும். வினிதா, will you please stop it? என் தங்கச்சிக்கு பிறக்க போற முதல் குழந்தைக்கு அப்பா பாலுவா கூட இருக்கலான்னு நீங்க அவங்க கிட்ட சொல்லணும். என்ன பேசுற பாரியாவா? அடிங்க, அடிச்சுக்கொள்ளுங்க. அம்மா அப்பா முகத்தை கூட நான் பார்த்ததில்ல. என்னை வளர்த்து ஆளாக்குன உங்களுக்கு என்னை அடிக்கிற உரிமை இருக்கு. இந்த ஒரு வாரத்துல உங்களை நான் நினைக்காத நிமிஷமே இல்லைன்னா. அங்க நான் சந்திச்சு எல்லாருமே என்னவோ சொந்த அண்ணன் மாதிரி நினைச்சுக்கோன்னு சொன்னாங்க. அப்பெல்லாம் எனக்கு உங்க ஞாபகம் தாண்டா வந்தது. நீங்க சொல்ற மாதிரி நான் ஜிகேவோட பையனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா, ஆனா என் மனசு பாலு கிட்ட பறி கொடுத்துட்டு இன்னொருத்த கூட வாழும்போது எனக்கு அவன் நினைப்பாவே இருக்குமேனா. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நல்லா அமையுமாண்ணா? ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பாலுவோட ஓடி போய் திரும்பி வந்தவன் தெரிஞ்சா என் வாழ்க்கை நல்லா இருக்குமாண்ணா? உங்க கௌரவத்துக்காகவோ சொசைட்டிக்காகவோ என் வாழ்க்கையை பலி கொடுக்க போறீங்களாண்ணா? இதெல்லாம் யோசிச்சு நான் ஜிகேவோட பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் சம்மதிக்கிறேன்னா. சார், உண்மை எங்க அப்பாவை மீறி நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. நாங்களா திரும்பி வரணும்னு நினைச்சப்பதான் நீங்க எங்களை கண்டுபிடிச்சீங்க. சார், எவ்வளவு சந்தர்ப்பங்கள்ல நாங்க கெட்டு போயிருக்கலாம். ஆனா நான் உன் மனசுதான் விரும்பினேன்.